திருடனாக பிறந்தவன் பூசாரியாக மாற முடியுமா? ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைந்த ஒரு சிறுவனுக்கு அன்னையின் பார்வை வாழ்க்கையே மாற்றியது. இது அரக்கனும் அழகனாகும் என்ற பழமொழிக்கு நேரடி சாட்சியான ஒரு கதை. மதுரை அருகே உள்ள சின்ன கிராமத்துல பிறக்கிறான் ஒரு சிறுவன். அவனுடைய பெயர் காரிகேஷு. அவனுக்குன்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. சின்ன வயசுல அவனோட பெற்றோர் இறந்து போயிருந்ததுனால சின்ன வயசுல சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்காம பட்னியால தான் வளர்றான். வாழ்க்கையில ஏற்பட்ட வறுமை, ஆசைகள், நிஜமாகாத ஆசைகள், வேதனை எல்லாமே அவனை சேர்த்து வச்சுட்டு அவனை தவறான வழிக்கு போக செய்து அவன் சின்ன வயசுல ஒரு சிறிய திருடனாக மாறி போயிருந்தான். சின்ன சின்ன வீடுக்குள்ள புகுந்து சின்ன பொருட்களை திருடி தன்னோட பசியை போக்கி கொண்டான். ஒரு நாள் மதுரை கோவிலில் வந்த பக்தர்களிடம் பணம் திருடுற நோக்கத்தோடு கோவிலுக்கு போறான். அதை கவனித்த மூதாட்டி அந்த சிறுவன் காரிகேசுவை பார்த்து சொல்றாங்க, இன்று திருடனும் நினைக்கிற இதே கை ஒரு நாள் இதே கை கருணை கொண்ட இந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பூஜைக்கு செய்யும் விரலாக மாறும் சொல்றாங்க. இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வருது. என்ன பாட்டி, உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிச்சா? நான் திருட, என்னால எப்படி பூஜை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறான் மூதாட்டியை பார்த்து. அதற்கு அந்த மூதாட்டி அவனை அழைத்து கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதி முன்னாடி நிற்க சொல்கிறாள். இங்கு கருணையின் வடிவாய் உருவாய் அமைந்திருக்கும் அன்னை மீனாட்சியை ஒரு முறை பார்த்துவிட்டு உன்னுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் எதுவும் வேண்டாமல் அம்மா என்று சொல் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் அப்படியே செய்யறான். அந்த தருணம் மனதில் ஒரு அமைதி தோன்றியது. அந்த அமைதி எந்த நாளும் கிடைத்ததே இல்லை அவனுக்கு. சில சமயம் கோவிலில் நுழைவதற்கு முன் திருடனும் நினைக்கிற நோக்கில் வருவான். அந்த தியானத்துக்கு பிறகு அந்த எண்ணம் அப்படியே மாறி நேரா அம்மன் சன்னதிக்குள் போய் தரிசிக்க போயிடுவான் காரிகேஷு. தினமும் கோவிலுக்கு போய் பக்தியுடன் அம்மனிடம் நின்று பாடல் பாடுவது, பூக்களை கொண்டு வந்து பூஜைக்கு கொடுப்பது, இப்படி முற்றிலும் அம்மனின் பக்தனாய் போயிருந்தான். திருடுவதை கைவிட்டு கோவிலில் பணிபுரிய தொடங்கினான். நாளடைவில் அவனே ஒரு சிறந்த பூசாரியாக மாறி போயிருந்தான். அவன் வாழ்க்கையை பார்த்த கிராமத்தார் அவனை அம்மனுடைய புதல்வன் என அழைக்க தொடங்கினார்கள். அன்னை மீனாட்சி ஒரு தாயாக இருந்து நாம் தவறாக இருந்தாலும் விட்டுவிடாம மாற்ற முயல்கிறார். நாம் எதிலிருந்து மீண்டும் வர முடியாது என்பதில்லை. அன்னை மீனாட்சி தாயின் பார்வையினால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி அமைக்க முடியும்.